ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்க மகாநதி இந்த ஹிண்ட் வந்து ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக விட்டுட்டேன். அதை பற்றி யோசிக்கவே இல்லை. சாரி ஃபஸ்ட்டு யார் அந்த கமெண்ட் போட்டிங்களோ அவங்களுக்கு. என்னென்னா இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க இல்லையா நம்மளோட விஜய் காவேரி. ஆக்சுவலாக அதை வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் காவேரி 2 பேரும் வந்து ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஃப்ளாஷ்பேக் எபிசோட் தானே வரணும். இவங்க என்னடா ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்களே, அவங்களோட யூகத்தை சொல்கிறாங்க போல இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கமெண்ட்டில் பார்க்குறத விட எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, நானுமே அதை வந்து நோட்டீஸ் பண்ணுவேன். ஓ, அப்கமிங் வருது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டாக போடவே ஜஸ்ட் உங்களோட தாட் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். அப்கமிங்கில் நம்மளோட விஜய் காவேரி ஃபார்ம் ஹவுஸ் கிளம்புறாங்க. தலைவலி, கொஞ்சம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறாரு நம்ம ஹீரோ விஜய். தனியாக போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா காவேரியும் கிளம்பிட்டாங்க. காவேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அஃபெக்ஷன்லாம் கிடையாது. என்னென்னா அவங்களுக்கு நல்லா ஊரை சுற்றணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி வகையில் தான் நானும் வரேன் ஃபார்ம் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி வேணாடணுன்னு இந்த கிளவி சும்மானே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸும், என்கிட்ட நீ ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்மளை கலாய்க்க போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து அவர் வந்து இருந்தார். ஆனால் குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே பொறுப்பாக நல்லா வந்து பேசினாங்க. அவரோட பெயினை வந்து புரிஞ்சுக்கிட்டு காவேரி அந்த இடத்துல. இவங்க 2 பேரும் இப்போ ஃபார்ம் ஹவுஸ் போகிறது கூட ஒன்று அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவர் வாயாலேயே வந்து காவேரி கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மறுபடியும் அந்த கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் அவரை ரொம்பவே கன்சனாக அக்கறையாக பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி சீக்வன்ஸ். இன்றைக்கி வாந்தி எடுக்கும்போது கூட போய் டவல் எடுத்து கொடுக்கறது, மோர் கலக்கிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவே கவனிச்சுக்கிட்டாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி பேசுவாருன்னு தெரியாது. இப்படியே என்னை கவனிக்கிற மாதிரி கவனித்து என்கிட்ட ஒட்டிக்கணும், என்னை என் கூடவே இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருந்தாருன்னா. ஆனால் நார்மலாக இருந்தார் அப்படின்னா காவேரியோட அன்பும் புரியும். அவங்களோட தாட் வந்து இந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம் அப்கமிங் ஃபார்ம் ஹவுஸ் எபிசோட்ஸ் விஜய் காவேரி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.